வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 5 இயர் பிளான். 5 ஆண்டு திட்டங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல வந்து ஜிகே கூடுதல் குறிப்புகள், எக்ஸ்ட்ரா பாயிண்ட், எக்ஸ்ட்ரா டாபிக் அந்த மாதிரி ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஏற்கனவே தமிழுக்கு பொது தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட் குடுத்திருப்பேன். அதாவது சிலபஸ தாண்டி நீங்க வந்து புக்ல இருந்து எக்ஸ்ட்ராவா என்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஜிகே டாபிக்கும். சிலபஸ்ல இருக்கும். இந்த ஜிகே டாபிக்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஆனா, என்னன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகாது. இந்த மொத்த டாபிக்கும் 5 ஆண்டு திட்டங்கள பத்தி ஏதோ ஒரு 5 ஆண்டு திட்டம் 5வது, 4வது இப்படி ஏதாவது ஒண்ண பத்தி அங்கங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர, மொத்த 5 ஆண்டு திட்டங்களுக்குன்னு தனியா ஒரு லெசனோ, இல்ல தனியா ஒரு இது நோட்ஸோ வந்து புக்ல இருக்காது. இத வந்து நீங்க வெளியில இருந்து தான் படிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல் புக்க தாண்டி நீங்க வெளியில இருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள மட்டும் தனியா இந்த பிளேலிஸ்ட்ல நான் இனிமேல் வரிசையா இதே மாரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். அதாவது லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், மனித உரிமைகள் ஆணையம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வரிசையா இதுல வந்து நான் இனிமேல் குடுத்துட்டே இருப்பேன். ஆ இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல வந்து நானு 2 பார்ட்டா குடுத்துர்றேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட்ல ரிமைனிங். ஏன்னா நெறைய இருக்கு இதுல. கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, 5 ஆண்டு திட்டங்கள் உருவாகுறதுக்கான காரணம் என்ன? எப்படியெல்லாம் அது வந்து இப்ப ஒரு பிளான் பண்ண போறோம் அப்டின்னா, உடனே எடுத்த உடனே ஓகே 5 ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்டின்னு ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும். அத வேற ஏதாவது ஒரு பிளான்ல இருந்து அவங்க இது மாதிரி நம்ம பண்ணுவோம் நல்லாருக்கும் அப்டின்னு நெனச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி அந்த 5 ஆண்டு திட்டம்ன்றது ஒரு பெரிய பிளான். அத கொண்டு வரதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா நெறைய திட்டங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். 2வது பார்ட்ல அந்த எல்லா 5 ஆண்டு திட்டங்கள பத்தியும் நம்ம வரிசையா பார்க்க போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்ட்டே எங்கருந்து எடுத்தாங்க அப்படின்னா, யுஎஸ்எஸ்ஆர். யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா என்னன்னா, ரஷ்யாவ தான் அப்படி சொல்லுவாங்க. சரியா? 1917ல ஒரு திட்டமிடலின் அடிப்படை, ஒரு பிளானிங் இந்த பிளானிங் கமிஷன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த பிளானிங்கான ஒரு பேசிக்கா அவங்க ரஷ்யாவுல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அவங்களோட பிளான் எப்படின்னா, 7 இயர் பிளான். நம்ம 5 இயர் பிளான் வைக்கிறோம் இல்லையா? ஆனா ரஷ்யாவோடது வந்து 7 இயர் பிளானு. இத ஒரு வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க வந்து 17லயே இத பத்தி திங்க் பண்ணிட்டா கூட, இத இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்ப அப்டின்னா, 1928ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. யாரோட பீரியட்லலாம் ஸ்டாலின் அப்டிங்கிறவரு. இப்ப இருக்கிற நம்ம தமிழ்நாடு சிஎம் சொல்லலப்பா. ரஷ்யால இருக்க ஸ்டாலின் அப்டின்ற அதிபர் ஆட்சியில இருக்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த முன்னாடி 1917ல அந்த பேசிக் ஆரம்பிச்சாங்கல்ல, அதுதான் அதுக்கு முன்னோடின்னு சொல்றாங்க. மைய திட்டமிடல் முறைன்னு சொல்றாங்க. அந்த முறைக்கு பேரு. இத அடிப்படையா வச்சு தான் இந்தியாவுல என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்தியாவுல இந்த மாதிரி திட்டங்கள வந்து நம்ம ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? அப்படின்னு சின்ன சின்ன திட்டங்களா உருவாகுது. 1934ல விஸ்வேஸ்வரய்யா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வராங்க. மேட்டூர் அணை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதா இருந்தவர் தான் இந்த விஸ்வேஸ்வரய்யா. இவரு ஒரு பெரிய என்ஜினியர் மாதிரி. ஓகேவா? தொழில் மயமாக்கல் முறைய கொண்டு வந்தவர் இவர் தான். இவர் என்ன பண்ணாருன்னா, அ யுஎஸ்ஏல ஃபாலோ பண்ற பிளானிங் மெத்தட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணாரு. ஓகேவா? இதே காலகட்டத்தில 1934ல எஃப்ஐசிசிஐ அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேசிய அளவுல ஒரு திட்டக்குழு இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப தேசிய திட்டக்குழு அமைக்கணும்னு முதல்ல வலியுறுத்தினது யாருன்னு கேட்டா, எஃப்ஐசிசிஐ அமைப்பு தான். 34ல. அடுத்தது பாருங்க 38ல தேசிய திட்டக்குழு உருவாக்கிட்டாங்க. 34ல இன்சிஸ்ட் பண்றாங்க. 38ல எல்லாம் ஓகே. நம்மளுக்கு தேசிய அளவுன்னா நம்ம இந்திய அளவுல. ஓகேவா? இந்திய அளவுல ஒரு திட்டக்குழு உருவாக்குறாங்க. 37லேருந்து 39 வரைக்கும் இத பத்தின அனாலிசிஸ் போகுது. ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும். 37ல தான் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு ராஜாஜி முதல்ல பதவிக்கு வருவாரு. 1920ல அ பிரிட்டிஷ் காலத்துல பொதுத் தேர்தல் ஃபர்ஸ்ட் நடக்கும். முதல் பொதுத் தேர்தல் நடந்திருக்கும். அதுல வந்து ஒத்துழையாமை, சட்டமறுப்பு இயக்கம் இப்படி நெறைய இயக்கத்துல வந்து காங்கிரஸ் இருந்ததுனால, தொடர்ந்து அடுத்து நடந்த எந்த எலக்ஷன்லயுமே காங்கிரஸ் வந்து போட்டியே இட்டிருக்காது. ஓகேவா? அதனால நீதி கட்சி தான் 37 வரைக்கும் பதவியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் 37 எலக்ஷன்ல தான் காங்கிரஸ் நின்னு அபார வெற்றி அடைஞ்சு பதவிக்கு வருவாங்க. சரியா? அந்த 39ல நடந்த ஹரிபுரா காங்கிரஸ் கூட்டம் தலைவர் வந்து நேதாஜி இருந்திருப்பாரு. அதுல
இந்த திட்டக்குழுவ பத்தின அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. நேருவ தலைமையா கொண்டு ஒரு திட்டக்குழு அமைக்கணும். அவருக்கு கீழ 15 மெம்பர் கொண்ட குழு இருப்பாங்க அப்படின்னு. எல்லா டெசிஷன்லாம் எடுத்து முடிக்க என்ன ஆயிரும்னா 39ல 2ஆம் உலகப் போர் வந்துரும். அவங்க எல்லாருக்கும் தெரியும் 39லேருந்து 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கும். அதனால அப்படியே இந்த பிளான் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகுது. 45 முடிஞ்ச உடனே இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் குடுத்துட்டாங்க. அதுல அப்படியே பிஸி ஆயிட்டாங்க. 49ல தான் மறுபடியும் இத பத்தின பேச்சு வருது. ஓகேவா? அதாவது என்னன்னா, இந்த குழு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 49ல அவங்களோட அறிக்கைய சப்மிட் பண்றாங்க. யாரு? நேருவ தலைமையா கொண்ட ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்கல்ல ஏற்கனவே, அவங்க வந்து சப்மிட் பண்றாங்க. வேளாண்மைக்கும், துரிதமான தொழில்மயமாதலுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சப்மிட் பண்றாங்க. எது இம்மீடியேட் நீடா இருக்கு நம்ம இந்தியால அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது 1944ல இதுக்கு இடையில பம்பாய் திட்டம்னு ஒரு திட்டம் வருது. பம்பாய் திட்டம்ன்றது என்ன அப்படின்னா, கவர்ன்மெண்ட் ஆரம்பிச்சதா அப்படின்னு கேட்டா இல்ல. 8 பெரிய தொழிலதிபர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சது. இப்பயே நம்மளுக்கு தெரியும். சென்ட்ரல்ல வந்து எப்படி ஒன்றிய அரசு, பிரதமர் இவங்கலாம் இருக்காங்களோ, அது மாதிரி மும்பையில இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் நாட்டோட முக்கியமான முதுகெலும்புலாம் அமையறாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க தான் அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நெறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி நாட்டோட பொருளாதாரத்துல அவங்க அதிகமான டாக்ஸ் கட்டுறாங்க நாட்டுக்கு. அப்போ நாட்டோட பொருளாதாரம் மேல வர்றதுக்கு அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதனால எப்பயுமே பெரிய பெரிய தொழிலதிபர்கள டிபெண்ட் பண்ணி இருக்கோம் நம்ம. பாருங்க டாடா, பிர்லா, இப்ப இருக்கிற அம்பானி, அதானி இவங்கள மாதிரி முக்கியமான ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு 8 பெரிய தொழிலதிபர் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த பம்பாய் திட்டம். இந்த பம்பாய் திட்டத்துக்கு மக்கள் திட்டம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. தொழில்துறைக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். வேளாண்மைய சுயசார்பா மாத்தணும். சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இ டிபார்ட்மென்ட்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் இவங்களோட இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு. அதே 1944ல காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் வருது. யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படிங்கிறவரு. அதாவது காந்திய திட்டம்னாலே கிராமங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறது தானே காந்தியோட முக்கியமான கோட்பாடு. ஏன்னா, நாட்டின் முதுகெலும்பு கிராமங்களில் உள்ளது அப்படின்னு சொன்னவரே காந்தி தான். அப்ப கிராம பொருளாதாரத்த பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த காந்திய திட்டம். வேளாண்மை, குடிசை தொழில், ஊரக பொருளாதாரம், வறுமை ஒழிப்பு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்குது. அடுத்து 45ல ஒரு மக்கள் திட்டம் வருது. இத அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னா, எம்.என். ராய். எம்.என். ராய் யாரு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிய தோற்றுவித்தவர். கம்யூனிஸ்ட் உலகளவுல இருக்கிற ஒரு கட்சி. சரியா? இந்தியாவுல மட்டும் கிடையாது. இந்தியாவுல இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சவர் தான் எம்.என். ராய். அதாவது மக்கள் திட்டம்னா என்ன? கம்யூனிசம், சோசியலிசம் 2 பொருளாதாரத்தையும் அடிப்படையா கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மக்கள் திட்டம். தொழிலுக்கும், வேளாண்மைக்கும் முக்கியத்துவம். அது மாரி எல்லாத்தையும் பொதுத்துறை அமைப்புகளா எல்லாமே இருக்கணும். அப்படிங்கிறத கொண்டு வந்துச்சு. பொதுத்துறைனா அரசாங்கமும், தனியாரும் சேர்ந்து பண்ற மாரி. அடுத்து முக்கியமானது ஒண்ணு 1950ல சர்வோதயா திட்டம். சர்வோதயா திட்டம். இப்பயும் சர்வோதயா சென்டர்ஸ் நெறைய இடங்கள்ல இருக்கு இல்லையா? அந்த இத ரிலீஸ் பண்ணது யாரு அப்டின்னா, ஜெயப்பிரகாஷ் நாராயண். ஜெயப்பிரகாஷ் நாராயண் யாரு? காந்தி மற்றும் வினோபா பாவேவோட சீடர். முதல் தனி நபர் சத்தியாகிரகி வினோபா பாவே படிச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க 2 பேருக்கும் சீடர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவரோட கான்செப்டும் காந்தியோட காந்தியத்துவத்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேளாண்மைக்கு முக்கியத்துவம், நிலச்சீர்திருத்தம், அந்நிய முதலீடு எதிர்ப்பு, கிராமப்புற மேம்பாடு, தற்சார்பு நாடாக வேண்டும். இப்ப இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா மேடம் நாங்க? வரிசையா ஒவ்வொரு திட்டத்துக்கும் நான் வேளாண்மை, நிலச்சீர்திருத்தம் அப்படிலாம் தேவையில்ல. எத அடிப்படையா கொண்டது அப்படிங்கிற மைண்ட்ல கான்செப்ட் நீங்க வச்சுக்கிட்டா போதும். அப்ப ஆப்ஷன்ல நீங்க இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வராதுன்னு நீங்க கெஸ் பண்ணிறலாம். அடுத்தது 1950ல 49ல அவங்க அறிக்கை சப்மிட் பண்ணாங்க இல்லையா? அத பேஸ் பண்ணி 1950ல திட்டக்குழு உருவாக்குறாங்க. மார்ச் 15ல இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதோட தலைவரா எப்பயுமே கரண்ட்டா இருக்கிற பிரதமர் தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் தலைவர், திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாருன்னா நேரு. ஏன்னா அவர் தான் முதல் பிரதமர். அதனால அவர் தான் முதல் தலைவர். அடுத்தது இதுக்கு துணைத் தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா, துணைத் தலைவர்ன்னு ஒருத்தர் போடுவாங்க இல்லையா? அவர் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கு ஈக்குவலான தகுதி உடையவங்களா இருப்பாங்க.
கேபினட் மினிஸ்டர்ஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். பாலிட்டில நெறைய படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி துணைத் தலைவரா இருந்த முதல் தலைவர் யாரு அப்டின்னா, உல்சாரிலால் நந்தா. இப்ப இது கேட்பாங்கப்பா. திட்டக்குழு யாரோட தலைமையில அமைக்கப்பட்டுச்சு? நேரு. 1950. ஃபர்ஸ்ட்டு தலைவர் வந்து நேரு. ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி துணைத் தலைவர் உல்சாரிலால் நந்தா. இப்போ இந்த 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன? எ இத ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். ஓகே. பிளான் வந்து ரெடி ஆயிருச்சு. இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நாட்டு வருமானத்தை பெருக்குதல், வறுமையை ஒழித்தல், வருமான ஏற்றத்தாழ்வை குறைத்தல், வேளாண்மை தொழில்துறை மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல். 1952ல 50ல திட்டக்குழு உருவாகுது. அந்த திட்டக்குழுவ வந்து கரெக்ட்டா கொண்டு போறதுக்கு ஒரு அமைப்பு, ஆணையம், ஒரு கமிட்டி, ஒரு கமிஷன் மாரி வேணும் இல்லையா? அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசிய மேம்பாட்டு கவுன்சில். நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் NDCன்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி இதோட தலைவரும் பிரதமர் தான். இதுவும் ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு தான். இந்த திட்டக்குழுவோட ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அத அனலைஸ் பண்ணி ஒப்புதல் குடுக்குறது தான் இந்த NDCயோட வேல. புரிஞ்சுச்சா? இப்ப மக்கள் திட்டம்னா என்ன? பம்பாய் திட்டம்னா என்ன? விஸ்வேஸ்வரய்யா என்ன சொன்னாரு? ஆ ஸ்ரீமன் நாராயண் என்ன சொன்னாரு? எல்லாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஃபைனலா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒண்ண ஃபோக்கஸ் பண்ணி தானே ஒரு திட்டத்த உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா நம்ம ஒரு 5, 5 வருஷம் டைம் எடுத்துக்குருவோம். அப்படின்னு கொண்டு வந்து ஒரே கமிட்டியா கொண்டு வந்தது தான் இந்த 5 ஆண்டு திட்டம். அதுக்கப்புறம் யாரும் இத பண்ணுவோம், அத பண்ணுவோம் தனித்தனியா முயற்சி பண்ணல. எல்லாமே இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாவே நடத்தப்பட்டுச்சு. சரி இந்த 5 ஆண்டு திட்டம் ஏன் வேணும்? எதுக்காக கொண்டு வந்தாங்க? சுதந்திரம் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா என்னன்னா, 5 ஆண்டு நம்ம சுதந்திரம் வந்து நம்ம நாடு கிட்டத்தட்ட 400 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாடு. அப்படித்தானே? அந்த நாட்டுல வந்து திடீர்னு பிரிட்டிஷ் வந்து நம்மள சுதந்திரம் குடுத்துட்டு நாட்ட வேற பாகிஸ்தான பிரிச்சு விட்டு போயிட்டாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, பசி, பட்டினி, பஞ்சம் எங்க பார்த்தாலும் இருந்த வளங்கள எல்லாம் சுரண்டிட்டாங்க. கனிம வளங்களை எல்லாம் கொண்டு போய் ஐரோப்பால சேர்த்துட்டாங்க. விவசாயத்தையுமே சுரண்டி அவங்களுக்கு தேவையானத பூரா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே செல்வச் சுரண்டல் தாதாபாய் நௌரோஜியோடது நெறைய பார்த்திருப்போம். எவ்வளவு நம்ம இங்கேருந்து கொள்ளையடிச்சாங்க. மக்கள் எவ்வளவு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஈவன் பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்ட விட்டு போகும்போதே நம்மள ஒரு சேலஞ்ச் பண்ற மாரி தான் பண்ணிட்டு போனாங்க. சுதந்திரம் சுதந்திரம்னு கேட்குறீங்களே, உங்கனால எப்படி உங்க நாட்ட வந்து மெயின்டெயின் பண்ண முடியும்? ஒரு நிர்வாகம் பண்ணிற தெரியுமா உங்களுக்கு? இல்ல உங்களால ஒரு நாட்ட நடத்த தான் முடியுமா? நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்ப்போம்ன்ற மாரி தான் குடுத்துட்டு போனாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த சுதந்திரம் குடுத்த உடனே 1947ல இருந்து ஒரு இடைக்கால அமைச்சரவைய உருவாக்குறாங்க நேருவோட தலைமையில. எப்படி? ஒரு டெம்பரவரியா ஒரு டீம். அவங்க வந்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் மாரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க தேவையான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. 1950க்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? ஒரு முறையான அம்பேத்கர் தலைமையில ஒரு சட்டம் வந்து இயற்றி, அத வந்து பப்ளிஷ் பண்ணி நம்ம குடியரசு நாளா கொண்டாடி, அதுக்கப்புறம் 51ல தான் முதல் பொதுத் தேர்தலே நடத்துறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, பொதுத் தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் பொதுத் தேர்தலுக்கு அப்புறம், அ நம்ம வந்து நாட்ட முறைப்படி, நம்மளோட சட்டப்படி அ நடத்தப் போறோம். ரன் பண்ண போறோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம நாட்டுக்கு தேவையானது என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, எங்க பார்த்தாலும் வறுமை, பட்டினி, பஞ்சம். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த வறுமைய போக்குனா தான், மக்கள் வந்து ஒரு மேடேறி வருவாங்க. வயித்துக்கு சாப்பாட குடுத்து அவங்கள சரி பண்ணா மட்டும் தான், அப்ப என்ன பண்றாங்க, வறுமைய ஃபர்ஸ்ட்டு வந்து ஒழிக்கணும். அப்பதான் நம்ம எல்லா விஷயத்திலயும் அடுத்து வர முடியும். அப்ப எல்லாத்தையும் எல்லாமே ரொம்ப டவுனா இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிற முடியுமா? இப்ப போடுற மாரி பட்ஜெட் போட்டு, இதுக்கு ஒரு 50,00,00,000 அதுக்கு ஒரு 100,00,00,000ன்னு ஒதுக்கினா உடனே சரியா போயிருமா? முடியாது. அப்போ அப்படி இல்ல. ரொம்ப கம்மியான நிலைமையில இருக்கோம். முழுசா மேல கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு துறையவா டெவலப் பண்ணணும். ஓகேவா? ஒரே தடவையில எல்லாத்தையும் பண்றதுக்கான நிதியும் நம்மகிட்ட கிடையாது. வந்து அப்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வறுமை. அப்போ 5, 5 வருஷமா ஒரு ஒரு துறையவா டெவலப் பண்றாங்க. நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. நம்ம சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் தான் ஆகுது. ஆனா, எவ்ளோ அழகா நம்ம டெவலப் ஆயி வந்துட்டோம். இப்பயேவும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா ஈவன் நல்லா நம்ம டெவலப் ஆகி, ஓரளவு நம்ம நாடு வந்து பெரிய லெவல்ல வந்தது வந்து 40, 50 வருஷத்துலயே வந்துட்டோம். சுதந்திரம் வாங்கி.
இப்போ உலக அளவுல 4வது பொருளாதார நாடா இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல 3வதா வரப்போறோம் நம்ம. ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம்னா, அதுக்கு முழுக்க, முழுக்க, முழுக்க இந்த 5 இயர் பிளான் தான் காரணம். நீங்க நினைக்கலாம், இதுக்கப்புறம் இத ஸ்டாப் பண்ணிட்டு நித்தி ஆயோக் வந்தே 10 வருஷம் ஆச்சு. இப்ப எதுக்கு இன்னும் திரும்ப பழைய 5 இயர் பிளானவே படிக்கணும் அப்டின்னா, எப்படி காந்தி, நேரு, ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் நம்ம எத்தன வருஷம் ஆனாலும் மறக்கக்கூடாதோ, அது மாரி இந்த 5 இயர் பிளான மறக்கவே கூடாது. அந்த காலத்திலே எவ்வளோ அழகா பிளான் பண்ணி நாட்ட மேல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதனால இது கண்டிப்பா ஒவ்வொரு துறைக்கா கவனம் செலுத்தி, ஒவ்வொன்னவா டெவலப் பண்ணி, அதுவும் ஆர்டர் வைஸ் பண்ணி, எதுக்கு ஃபர்ஸ்ட்டு முக்கியத்துவம் குடுக்கணும்? எத 2வது கொண்டு வரணும்? எத 3வதுன்னு ஒவ்வொன்னும் பிளான் பண்ணி, அவ்வளவு தெளிவா பண்ணது தான் இந்த 5 இயர் பிளான். ஓகே. இந்த இதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 5 இயர் பிளான் எந்தெந்த வருஷங்கள்ல என்னென்ன நடந்துச்சுன்ற ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி, ஒரு டேபிள் மட்டும் பார்த்துரலாம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு 5 இயர் பிளான பத்தியும் தெளிவா நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல இன்னொரு வீடியோல நான் குடுத்துருவேன். ஓகேவா? இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு 3வது 5ஆண்டு திட்டம் எந்த பீரியட்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, உடனே நம்ம 51ல ஆரம்பிச்சுச்சு. 51 டூ 56 ஃபர்ஸ்ட்டு, 56 டூ 61 ஒரு 3வது வரைக்கும் அப்படி போட்டுறலாம். ஆனா 7வது, 8வது 5 இயர் பிளான் போகும்போது இப்படி 5 5ஆ கூட்டி போட முடியுமான்னா வராது. ஏன்னா அப்படி நடக்கல. நெறைய இடையில பிரேக்கு, நெறைய ஓராண்டு திட்டங்கள், சுழல் திட்டங்கள் அப்படின்னு நெறைய வந்திருக்கும். அதுதான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த காலத்துலலாம் ஃபினான்சியல் இயர் அப்டின்னா என்னன்னா, ஏப்ரல் 1ல ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இந்த வருஷம் ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு ஃபினான்சியல் இயர். இந்த அடிப்படையில தான் அந்த காலத்துல அந்த 5ஆண்டு திட்டங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் திட்டம் எப்ப ஆரம்பிச்சது? இங்க எண்ணுன்னு குடுத்துருக்கேன் இல்லையா? திட்டங்கள். அதாவது 1ன்னு குடுத்துருக்கேன்னா, முதல் 5ஆண்டு திட்டம் அப்டின்னு அர்த்தம். எந்த வருஷம்? 1951 ஏப்ரல் 1ல ஆரம்பிக்குது. 56 மார்ச் 31 வரைக்கும். அடுத்து 2வது 5ஆண்டு திட்டம் 56 டூ 61 எந்த பிரச்சனையும் இல்ல. 3வது 5ஆண்டு திட்டம் 61 டூ 66 இதுவரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. அது பாட்டு ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு 5ஆண்டு திட்டம் எதுக்கானது? எத மாடலா வச்சு பண்ணாங்க? எவ்வளவு எய்ம் பண்ணாங்க? எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க? தோல்வியா? வெற்றியா? இதெல்லாம் அடுத்து நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இது ஷார்ட்டா அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன ஆகுது அப்டின்னா, பாருங்க 1962ல சை சீனா வார் வருது. 1962ல சீனா போரு. 62 இந்தியா, சீனா போர். ஓகேவா? 65ல பாகிஸ்தான் கூட ஒரு சண்டை. இந்த மாதிரி பிரச்சனை வருது. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பண்ண முடியலன்னும்போது 66ல 66ல இருந்து கிட்டத்தட்ட 69 வரைக்கும். ஓகேவா? 66லேருந்து 69 வரைக்கும் 3 வருஷம் பிரேக் எடுத்துக்கிறாங்க. திட்ட ஓராண்டு காலம். ஒரு வருஷமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மொத்தமா பண்ண முடியும். ஏன்னா, போருக்காக நெறைய செலவாயிருக்கும். கஜானா காலி. ஓகேவா? அப்ப இந்திரா காந்தி அவங்க பீரியட்ல என்ன பண்றாங்க? இத ஓராண்டு திட்டங்களா அறிவிக்கிறாங்க. 5 வருஷமா பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம். அப்படின்ற மாரி. ஆக்சுவலா இதுக்கிடையில என்ன ஆயிருக்கும்? 1964ல தான் நேரு இறந்து போயிருப்பாங்க. சரியா? நேரு இறந்து போயிருப்பாரு. 65ல லால் பகதூர் சாஸ்திரி அ ஆவாரு. பிரதமர் ஆவாரு. ஆனா அவரும் இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் 66ல இந்திரா காந்தி வருவாங்க. வந்தவங்க தான் இந்த 3 வருஷம் இந்த மாதிரி ஓராண்டு திட்ட காலமா அறிவிப்பாங்க. ஓராண்டு திட்ட காலம் முதல் ஓராண்டு திட்ட காலம் எப்பன்னு கேட்டா, இந்த வருஷத்த சொல்லணும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. திட்ட விடுமுறை காலம். இது அவங்களே வச்ச பேரா அப்டின்னா, இல்ல. இது ஒரு அவங்கள கிண்டல் பண்ணி வச்ச ஒண்ணு. எதிர்க்கட்சிக்காரங்கள்லாம் சொன்னது. "ஓ! அந்த 5ஆண்டு திட்டங்கள் உங்க நேரு அவரு ஆரம்பிச்சாரே உங்க அப்பா, அது என்னாச்சு?" அப்டின்னா, "இல்ல அத நாங்க 1 இயர் பிளானா இப்போதைக்கு பண்ணியிருக்கோம்." "ஓ! அப்ப திட்ட விடுமுறை விட்டுருக்கீங்களா நீங்க? சம்மர் ஹாலிடேஸ் மாரி திட்டத்துக்கு விடுமுறை விட்டுருக்கீங்களா?" அப்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணி, அப்ப இத திட்ட விடுமுறை காலம்னு வச்சுக்கலாம் அப்டின்னு சொன்னது தான் அந்த பேர். ஓகேவா? 69 வரைக்கும் அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருதுன்னா, ஓரளவு நாடு நார்மல் லெவலுக்கு வரவும், 4வது 5ஆண்டு திட்டத்த 1969லேருந்து 74 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. திரும்ப 5வது 5ஆண்டு திட்டம் 74லேருந்து 79 வரைக்கும் போட்டாங்க. பட் 78லயே இது ஸ்டாப் ஆயிருது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, 77ல நடந்த எலக்ஷன்ல என்ன ஆவாங்க? இந்திரா காந்தி தோத்து, அதுக்கு பதிலா மொரார்ஜி தேசாய் பதவிக்கு வந்துருவாரு.
ஓகேவா? இந்த பாருங்க 78ல மொரார்ஜி தேசாய் வந்து பதவிக்கு வந்துருவாரு. அவர் வந்த உடனே, ஏன் வந்து நாங்க வந்து அவங்க கொண்டு வந்த திட்டத்த கொண்டு வரணும்? நாங்க வந்து வேற மாரி எங்களுடைய பிளான வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் மாத்திருவாரு. புரியுதா? 77 எலக்ஷன்ல இந்திரா காந்தி அம்மா தோத்து போயி மொரார்ஜி தேசாய் வந்ததுனால தான், இந்த திட்ட காலம் வந்து பாதியிலேயே முடிஞ்சு போயிரும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், 3 1/2 வருஷத்திலேயே முடிஞ்சு போயிரும். ஓகேவா? இந்த இதுக்கு இடையில 1975ல தான் இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அம் உள்நாட்டு இது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, 1971ல ஒரு எலக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாங்க இந்திரா காந்தி அம்மா. அது என்ன ஆகும்னா, அவங்க வந்து இந்த இதுல ஜெயிச்சது வந்து அ எலக்ஷன்ல வந்து ஏதோ ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. கரெக்ட்டான இத வந்து ஃபாலோ பண்ணாம, தப்பா தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு, அந்த கேஸ் வந்து ஆமா அவங்க வந்து ஜெயிச்சது வந்து ஏத்துக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு 75ல தீர்ப்பு வந்துரும். அதாவது பிரதமரா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க கோர்ட்ல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பிரதமரா இருந்துக்கலாம். ஆனா, சட்டசபைக்கு போகலாம். ஆனா, எந்த ஒரு வாக்கெடுப்பு, எந்த இதுலயுமே ஓட்டு போடக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாதுன்ற மாரி சொல்லிருவாங்க. அந்த இது கோவத்துல கோர்ட் எப்படி பார்லிமென்ட்டோடதுல தலையிடலாம்னு சொல்லி கோவத்துல எமர்ஜென்சி கிளியர் பண்ணி கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் எமர்ஜென்சி பீரியட் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் அப்ப நடந்தது. இதனால தான் அடுத்து 77ல நடந்த எலக்ஷன்ல வந்து இந்திரா காந்தி வந்து தோத்து போயிருப்பாங்க. சரியா? ஆட்சி மாற்றத்தினால இந்த திட்டம் மாறுது. அப்புறம் 78ல இருந்து 83 வரைக்கும் ஓகேவா? 83 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்த அறிவிக்கிறாரு மொரார்ஜி தேசாய். சுழல் திட்டம் எத பேஸ் பண்ணது? காந்திய கொள்கையில பேஸ் பண்ணி. இவரு ஒரு காந்தியவாதி. அதாவது காந்தியன் போதே என்ன இருக்கும்? குடிசை தொழில்களுக்கும், அது மாதிரி கிராமங்கள்ல வந்து தொழிற்சாலைகள உருவாக்குறது. இந்த மாரி கிராம முன்னேற்றங்கள பேஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த சுழல் திட்டம். ஆனா, இதுவும் ஃபுல்லா நடந்துச்சா? அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க பிளான் பண்ணது 83 வரைக்கும். ஆனா 80லயே என்ன ஆயிரும்? ஆட்சி கலைக்கப்படும். மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணி கட்சியா தான் இவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு. இந்த கூட்டணிக்குள்ள கொலாப்ஸ் ஆயி, ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போயி, மெஜாரிட்டி இல்லாததுனால, மொரார்ஜி தேசாய் வந்து ஆட்சிய விட்டு விலக வேண்டி வந்துரும். திரும்ப 80ல ஒரு எலக்ஷன் நடக்கும். அந்த 80ல மறுபடியும் இந்திரா காந்தி வந்து பதவிக்கு வந்துருவாங்க. பிரதமர் ஆயிருவாங்க. அப்ப ஆட்சி மாற்றம் நடக்குதா? உடனே இவங்க வந்தோனே இந்த சுழல் திட்டத்த கேன்சல் பண்ணிட்டு, 6வது 5 இயர் பிளான ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. 80 டூ 85 6வது, திரும்ப 85 டூ 90 7வது 5 இயர் பிளான். ஆக்சுவலா 1984ல தான் இந்திரா காந்திய சுட்டு கொன்றுப்பாங்க. அவங்களோட கூடயே இருந்த 2 பாடி கார்டே சுட்டு கொன்னுருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் இதுல எந்த ஒரு கொலாப்ஸும் இல்லாம, அந்த 5 இயர் பிளான் ஒழுங்கா தான் கன்டின்யூ ஆயிருந்திருக்கு. அடுத்தது 90, 91, 91, 92 இந்த டைம்லயும் 2வது திட்ட விடுமுறை காலம். அப்ப திட்ட விடுமுறை காலம்னு வந்துட்டாலே 1 இயர் பிளான்ன்னு அர்த்தம். 2 தடவ 1 இயர் பிளான் போட்டிருக்காங்க. 1 தடவ சுழல் திட்டம் போட்டிருக்காங்க. அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டம் எப்ப? 1992ல. 92 டூ 97. 9வது 97 டூ 2002. 10வது 2002 டூ 2007. 11 2007 டூ 2012. 12வது 2012 டூ 2017. இதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லாம வரிசையா வருது. இந்த கடைசியில வந்து தான் என்ன ஆகும்? 2017 வரைக்கும் இது கன்டின்யூ ஆயிருக்காது. 2015லயே மோடி அரசு வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்ப கொண்டு வந்துர்றதுனால, இதோட 2015ஓட ஸ்டாப் ஆயிருது. அப்போ 1950ல ஆரம்பிச்சது 2015 வரைக்கும் இந்த 5 இயர் பிளான் இருக்கு. கிட்டத்தட்ட 12 5 இயர் பிளான் போட்டிருக்காங்க. இந்த 12 5 இயர் பிளானோட பேசிக் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் யாரு வந்தாங்க? எது என்னன்னு. இப்போ இந்த ஒவ்வொரு பிளான்லயும் என்ன நடந்துச்சு? எந்த மாதிரி அச்சீவ்மென்ட் நடந்துச்சு? எது ஃபெயிலியர் ஆச்சு? இத வந்து டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கே நான் இதோட அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5 இயர் பிளான நீங்க படிக்காம போறீங்கன்னா, ஜிகேல ஒரு மார்க்க மிஸ் பண்றீங்க அப்படின்றது உறுதி பண்ணிட்டு போலாம். ஏன்னா, 5 இயர் பிளான் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்க வாய்ப்பே இல்ல. டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. சரியா? நோட்ஸ் எடுக்க டைம் இல்ல. நான் இப்ப இருக்க குரூப் 4 படிக்கணும்னா கூட, நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாட்டியும் வீடியோ 2 தடவை கேளுங்க. உங்களுக்கு கிளியரா ஞாபகத்துல வந்துரும். ஓகே. இதோட 2ண்ட் பார்ட்ல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.